வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரோகிணி நேரா ரேவதி கிட்ட போய் பேசுறாங்க. என்னடி நீ பாட்டுக்கு இப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில இப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண போறியே, எப்படி உன் மனசை ஏத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா என்னக்கா இப்படி பேசுற? ரோஹிணி சொல்றாங்க, ஏய் இன்னைக்கு கோவில்ல நடந்தத நான் பார்க்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு பூ எடுத்து போட்டாங்க. மருது அந்த கார்த்திகே வெள்ளை பூவும், இன்னொரு எம்டி கார்த்திகே ரோஜா பூவும் வச்சாங்க. அப்ப உன் மனசு என்ன சொன்னுச்சு? எம்டி சாரு கொடுத்த ரோஜாப்பு தானே வரணும்னு உனக்கு ஆசையா இருந்துச்சு. உண்மைய சொல்லு, அப்படி யோசிக்கவே இல்லைன்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா அப்படிதான் யோசிச்சேன். ஆனா எனக்கும் அம்மா பாத்திருக்க பையனுக்கும் தானக்கா கல்யாணம் நடக்க போகுது. அதுல எந்தவித மாற்றமும் இல்லக்கா. நான் எப்படிக்கா திடீர்னு அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு எப்படி சொல்றது? அம்மா கண்டிப்பா என்ன ரொம்ப பேசுவாங்கக்கா. அதுக்கு ஹீரோ ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே சரின்னு தான் சொல்லுவாங்க. என்னைக்குமே உனக்கு எதிராக எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் வீட்டுல உள்ள எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ அம்மா கிட்ட அவரை தான் காதலிக்கிறேன்னு சொல்லு. அம்மா கண்டிப்பா உன் விஷயத்துக்கு ஆப்போசிட்டா பேச மாட்டாங்க. நீ என்ன நினைக்கிற? தாத்தாவோட பேரனை கல்யாணம் பண்ணா இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும் அப்படிங்கறதுக்காக தானே நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? இங்க பாரு, நீ நினைச்ச மாதிரியே ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு நீ தாத்தாவோட பேரனையே கல்யாணம் பண்ணலாம். உனக்கு பிடிச்ச எம்டி சாரையே கல்யாணம் பண்ணலாம். அவரை கல்யாணம் பண்ண அப்படின்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும். சொல்றத கேளுடி அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்லக்கா, நான் எடுக்கிற முடிவு தப்பு. நான் அப்படி யோசிக்கிறதுனால அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். அம்மா பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கையும் கொடுத்துட்டாங்க. ரோஹிணி சொல்றாங்க, ஏய், பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க, அதுல என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு பாத்தியா? கார்த்திங்கிற பேரு அதான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தாத்தா பாட்டியோட பேரு தான் போட்டிருக்காங்க. நீ கவலைப்படாத. யார நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா தெரிய போகுது. அம்மா கண்டிப்பா இதை ஏத்துப்பாங்க. சொல்றத கேளுடி. நீ அம்மா கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லு. மனசுக்குள்ள ஒருத்தனை வச்சுக்கிட்டு வெளியில இன்னொருத்தர நீ கல்யாணம் பண்றது ரொம்ப தப்புடி. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்லக்கா, இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் உன் பேச்சை என்னால கேட்க முடியாது. இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு தான் அம்மா கிட்ட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப போயிட்டு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதுவே தாத்தாவோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய கோவத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்கா, தயவு செஞ்சு சொல்றதை கேளு. இப்போதைக்கு நீ இதுல தலையிடாதக்கா. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரோகிணி. அப்ப ரோகிணி நினைக்கிறாங்க, இவகிட்ட எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டா போலயே. இப்போ எப்படி இவளோட மனசை மாத்துறது அப்படின்னு ரோஹிணிக்கு ஒரே கவலையா இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ராஜா வராரு. ராஜா வந்துட்டு, அம்மாடி என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, அப்ப ரோஹிணி சொல்றாங்க, அப்பா, இவள்கிட்ட நான் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா இவ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அம்மாவும் ரொம்ப அவசரப்பட்டு இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாமே தப்பு அப்படின்னு அம்மாவுக்கு இன்னும் புரியவே இல்லை. இப்போ என்னப்பா பண்றது? ரேவதியோட மனசுல இன்னும் அந்த எம்டி தான் இருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில அவளுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ரேவதி இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அதனால நான் கண்டிப்பா நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதத்தோட இருக்கிறா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, அம்மாடி, மாப்பிள்ளை எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. நீ கவலைப்படாத. அவரு கண்டிப்பா ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காகவும் ரேவதியோட கல்யாணத்தை நல்ல முறையை நடத்துறதுக்காகவும் அவர் முயற்சி பண்ணுவாரு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹிணி சொல்றாங்க, சரிங்கப்பா, அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிம்மா, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு.
அதுக்கப்புறமா ரோகிணி வந்துட்டு ரொம்ப சோகமா அவங்களோட ரூம்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. ரேவதிக்கு வந்துட்டு ஒரே குழப்பமா இருக்கு. அக்கா சொன்ன மாதிரி நான் அவரை ரொம்பவே காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் அவர் வரும் பொழுது என் மனசு அவ்வளவு துடிக்குது. அவரை எப்படா பாப்போம்னு தோணுது. அவரு எனக்காக எல்லாம் செய்யணும் அப்படின்னு தோணுது. அப்போ அவரை நான் உண்மையாவே காதலிக்கிறேனோ? அம்மா சொல்ற மாதிரி நான் அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல போல. எனக்கு இவரைதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கு. ஆனா அம்மா கிட்ட இதை சொன்னா அம்மா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அம்மா என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. அம்மா கிட்ட நான் எப்படி எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது அப்படின்னு ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்புறமா ரேவதி மறுநாள் ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்போ ஈஸ்வரி பார்த்துட்டு ரேவதி எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் ஆபீஸ்க்கு தாம்மா போக போறேன், என்னமாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. இந்த டயத்துல நீ வேலைக்கு போன அப்படின்னா யாராவது ஏதாவது நினைப்பாங்க. நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம், வீட்லயே இரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா பேசுற? நானும் வேலைக்கு போயிட்டு இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க என்னடானா என்ன வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றீங்க. என்னம்மா அந்த கார்த்தி சொன்னாரா நான் வேலைக்கு போக கூடாது அப்படின்னு? இங்க பாருங்கம்மா, நான் வேலைக்கு போவேன். நான் வந்துட்டு சுதந்திரமா இருப்பேன். என்ன வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நீங்களே என்ன வேலைக்கு போக சொல்றீங்க, அவரு யாரு என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு? உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி கோவப்படாத. நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன். ஒருவேளை மாப்பிள்ளை உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்வாரோன்னு நினைச்சேன். அப்ப மருத அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு அத்தை? அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்காரு ரைட்ஸ் கொடுத்தது? அப்ப மருது சொல்றாரு, ஐயோ ரேவதி, நீங்க வேலைக்கு போக கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு கல்யாண டைம் வந்துருச்சு. இந்த டயத்துல நீங்க அங்கேயும் இங்கேயும் அலைகிறது உங்க ஹெல்த்துக்கு இஷ்யூ அப்படிங்கறதுக்காக தான் நான் சொன்னேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வரேன். என்ன வேலைக்கு போக கூடாது அப்படின்னு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சுத்தமா பிடிக்காது. உடனே அவரு சொல்றாரு, சரி சரி ரேவதி, நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் ரொம்ப ஹாப்பியா வேலைக்கு போயிட்டு வரலாம். நான் என்னைக்குமே உன்னை தடுக்க மாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் மருது சொல்றாரு, என்னத்தை இது? ரேவதி இப்படி கோவப்படுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, அவளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றதுல பிரச்சனை இல்ல. அவளை அங்க போக வேண்டாம்னு சொல்றதுதான் அவளுக்கு பிரச்சனை. அங்க அந்த கார்த்தி இருக்கான். அவனை இவ கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். அவ மனசுக்குள்ள அந்த டிரைவர் பையன் வரத்துக்குள்ள. மருது சொல்றாரு, என்னத்தை இது? அவனை பத்தி சுத்தமா மறந்தாலும் அவ இன்னும் கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஆள் மனசுக்குள்ள இன்னும் கார்த்தி இருக்கான்னு நினைக்கிறான். அதனாலதான் அவ இன்னும் வந்துட்டு அவனையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நல்லாவே தெரியுது வெளியில இருந்து பார்க்கும் பொழுது. அதுக்கு அவரு சொல்றாரு, சரிங்கத்த, நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரம் ரேவதியோட மனசுல இருந்து அந்த கார்த்தியை எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, சீக்கிரம் அதற்கான வேலைப்பாடுகளை பார்க்கணும் அப்படின்னு. அப்ப மருது சொல்றாங்க, அத்தை, கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணணும். அப்பதான் ரேவதியோட மனசுல இருந்து அவனை சீக்கிரம் எடுக்கலாம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள அப்படின்ட்டு. ரேவதி நேரா ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க வந்துட்டு நேரா ஆபீஸ்க்கு போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோவை ஆபீஸ்க்கு ரொம்ப நேரமா காணும். ரேவதி நினைக்கிறாங்க, என்ன இது, எம்டி சார் இன்னும் காணும் அப்படின்னு நேரா பிரியா கிட்ட போயிட்டு, மேடம், ஏன் எம்டி சார் இன்னும் வரல? பிரியா சொல்றாங்க, மேடம், நீங்க இங்க வேலை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கீங்க, எம்டி சாரை பாக்குறதுக்காக வரல, போயிட்டு வேலையை பாருங்க. ரேவதி சொல்றாங்க, இல்ல மேடம், ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னும் எம்டி சாரை காணுமேன்னு கேட்டேன். பிரியா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை மட்டும் நீங்க பார்த்தா போதும். எம்டி சார் உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துட்டு தானே போயிருக்காரு, பாருங்க. ரேவதியும் சரி அப்படின்ட்டு போய் உட்கார்றாங்க. சே, இவகிட்ட எம்டி சார் எங்கன்னு கேட்டா இப்படி நம்மள பேசுறா அப்படின்னு திருப்ப திருப்ப ரூமையே பாக்குறாங்க. அப்போ ரேவதிக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சார் எங்க போனாரு அப்படின்ட்டு ரேவதி போன் பண்றாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு போன் எடுக்கல. ரேவதிக்கு ஒரே பதட்டமாகிறது. எதுக்கு சாருக்கு போன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்ட்டு ரேவதி அங்கேயும் இங்கேயும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரியா இதை பார்த்துட்டு, மேடம், என்ன, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், வேலையை பாக்குறத விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ராஜா வராரு. அப்போ ரேவதி நேரா ராஜா கிட்ட போயிட்டு, சார், எம்டி சார் ஏன் என்ன வரல? அதுக்கு அவர் சொல்றாரு, என்னன்னே தெரியல சார், எனக்கும் காலையில இருந்து கால் பண்ணல. உடனே ரேவதிக்கு பதட்டமாயிருது. சார் வந்துட்டு கால் பண்ணலையா, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்ப ராஜா சொல்றாரு, மேடம், நீங்க கவலைப்படாம போயிட்டு வேலையை பாருங்க மேடம், சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு.
ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க. பார்த்தா இன்னுமே சாரை காணோம். அப்ப ரேவதிக்கு மனசு பதட்டம் ஆயிருது. சார் இப்படி எங்க போனாரு அப்படின்னு நேரா ராஜா கிட்ட போயிட்டு, சார் இன்னைக்கு நான் லீவ் எடுத்துக்கிறேன். அதுக்கு அவர் கேக்குறாரு, ஏன் மேடம் நீங்க இன்னைக்கு லீவ் எடுக்கிறீங்க? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு. உடனே இவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. ரேவதி என்ன பண்றாங்கன்னா எங்க பார்த்தாலும் சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோவை எங்கேயுமே காணோம். அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, ஒரு நாள் தாத்தா வீட்டுல தானே அவரை பார்த்தோம், பெசாப்ல தாத்தா வீட்டுல போய் பாப்போமா அப்படின்னு நேரா தாத்தா வீட்டுக்கு போறாங்க. தாத்தா ரேவதிய பார்த்துட்டு, வாமா என்னம்மா திடீர்னு இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, தாத்தா இது மாதிரி அன்னைக்கு உங்க வீட்டுல எம்டி கார்த்திக் சார் இருந்தாருல்ல, அவரு இங்கேயா வந்தாரு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரவே இல்லை, அதுக்குதான் கேட்டேன். அதுக்கு தாத்தா மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ரேவதியோட மனசுல இன்னும் கார்த்தி இருக்கான், அதனாலதான் அவன் இன்னைக்கு ஆபீஸ் வரலன்னதோட இவ மனசு இப்படி பாடுபடுது. சரி இருக்கட்டும் அப்படின்னு நேரா ஹீரோயின்ட்ட, இல்ல பேத்திமா நான் காலையில இருந்து அவனை பாக்கலையே, இந்த பக்கம் அவன் வரவே இல்லையே. ரேவதி கேக்குறாங்க, தாத்தா என்ன இப்படி பொறுப்பில்லாம பதில் சொல்றீங்க, அவரும் உங்களுக்கு பேரன் தானே, அவர் எங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, இங்க பாருமா அவனை நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லை, ஒருவேளை கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணும், கோவில்ல இருக்கானோ என்னமோ. உடனே ரேவதி சொல்றாங்க, என்ன தாத்தா சொல்றீங்க? தாத்தா சொல்றாரு, ஆமாமா கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் பாதி வேலையை அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான், ஒருவேளை அவன் கோவில்ல தான் இருப்பான், வேணும்னா நீ போய் பாரு. உடனே ரேவதியும் சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எங்க பார்த்தாலும் சுத்தி பாக்குறாங்க, காணும். அப்போ ஒருத்தர் ஓடி வந்து, அம்மா அங்க கார்த்தி சாருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, விபத்தாயிருச்சு. இத கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க, அவருக்கு என்ன ஆச்சு? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா என்னாச்சுன்னு தெரியல, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருமா. இத கேட்டது ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னது ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா, நான் இப்பயே போறேன் அப்படின்னு ரொம்பவே ஒரி பண்ணிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க அட்மிட் ஆயிருக்காரு. ரேவதி ஓடி போய், சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்ட்டு கைய பாக்குறாங்க. கையில ஒரு சின்ன கட்டு போட்டிருக்காங்க. இதை பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. சார் இப்படி ஆச்சு, உங்களுக்கு எப்படி சார் ஆச்சு, என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஒண்ணு இல்ல ரேவதி, சும்மா வண்டியில போகும் பொழுது லைட்டா ஸ்லிப் ஆயிருச்சு, மத்தபடி எதுவும் இல்ல. ரேவதி டக்குன்னு ஹீரோ கிட்ட, சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சு, சார் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா என்னால எதுவும் தாங்கிக்க முடியாது சார். அப்ப ஹீரோ கேக்குறாரு, எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன, நீங்க ஏன் என்ன நினைச்சு வருத்தப்படுறீங்க? அப்ப ரேவதி கேக்குறாங்க, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? ரேவதி சொல்றாங்க, ஆமா சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்கவே முடியாது, என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே ஒரி பண்றாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு அமைதியா நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருங்க, நீங்க இப்படி பேசும் பொழுதே தெரியுது என்ன விரும்புறீங்க அப்படின்னு, உண்மையை சொல்லுங்க, ஏன் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா உங்களை லவ் பண்ற சார் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்க என்னென்னமோ நாடகம் போட்டு என்னைய ஃபர்ஸ்ட் காதல சொல்ல வைக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க, ஆனா இப்ப பாத்தீங்களா உங்க வாயிலேருந்தே நான் லவ்வ சொல்ல வச்சுட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, சார் நான் உங்களை காதலிக்கிறேன் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா எங்க அம்மா உங்களோட இன்னொரு அண்ணனுக்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க. தாத்தாவோட பேரனுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு கார்த்திக் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அவர் எனக்கு துளி அளவு கூட பிடிக்கவே இல்லை. அவர் இந்த ஊர் மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த வகையிலுமே அவர் நல்லது பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கவும் இல்லை. சரி என்ன சரி இது. உடனே ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க மனசுல என்ன இருக்கோ அதன்படி நடந்துக்கோங்க. மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட மனசுல உள்ள ஆசைகளை வந்துட்டு மறைக்காதீங்க. இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா சார் நீங்க சொல்றது சரிதான், அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக என்னோட காதலை மறக்க முடியாதுல்ல, நான் போயிட்டு அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி உங்களதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன், அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அத்தை என்னை ஏத்துப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.